குரு ஜோதிடம் நேர்களே, உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராரஞ்சியின் கோடான கோடி வணக்கம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல தமிழ் புத்தாண்டு, அதாவது 2024 ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து அடுத்த 12 மாதங்கள் வரக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு வருடம் ரிஷபராசிக்காரருக்கு எப்படி இருக்க போகிறது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வரக்கூடிய வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்குள்ளேயே குரு வருகிறார். 10ஆம் இடத்துல சனி கும்பத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 5ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இதுல எந்த விதத்திலையும் மாற்றம் வரப்போறதில்லை. இப்போ மே 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 16 நாட்களுக்கு அப்புறம் 12ஆம் இடத்துல இருக்கிற குரு ராசிக்குள்ள வருகிறார் மே 1ஆம் தேதி. இந்த ஒரு 16 நாட்களுக்கு அப்புறம் வரக்கூடிய மாற்றம் ஒரு நல்ல மாற்றத்தை தான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, இது வரைக்கும் கொஞ்சம் விரயங்களும் வீண் அலைச்சல்களும் கொடுத்துட்டு இருந்த பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும். ஏன்னா ராசிக்குள்ளேயே சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற குரு வராரு பாத்தீங்களா. ஸோ இது வரைக்கும் ஒரு கண்ட்ரோல் இல்லாம ஒரு பிசினஸ் பீப்புளுக்கு ஒரு செலவு போயிட்டு இருக்குதுங்க. டர்ன் ஓவர் நோக்கி போறோம், லாபம் எடுத்த மாதிரி இல்லை, அலைச்சல்கள் அதிகமா இருக்கு. கடன் ஒரு சுப கடன் அசுப கடனா மாறிடுமோங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு. எல்லாம் தேவையில்லாத டிராவலிங் அதான் இருக்கே ஒழிய நமக்கு நிறைய வர வேண்டிய பணம் இருக்குதே ஒழிய வந்தபாடு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய வியாபாரிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பீப்புளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா ராசிக்குள்ளேயே சுபகிரகம் குரு வருவது மனசை சாந்தப்படுத்துவதும், விரயங்கள் நிறுத்தக்கூடிய விரயங்கள், இதுவரைக்கும் நடந்த விரயங்கள் கொஞ்சம் சற்று நிறுத்தி கண்ட்ரோலுக்குள்ள வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற நம்மளுடைய ஸ்பௌஸ், மனைவி கணவர் ஸ்தானத்தை பார்த்து கொஞ்சம் இதுவரைக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்ததுக்கும் ஒரு கனெக்ட் இல்லாத ஒரு தன்மை இருந்ததுக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ட் ஒரு நல்ல ஒரு சிங்க் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் நம்மளுடைய கஸ்டமர்ஸ், கொலீக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்தையும் குரு பார்ப்பது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணி ஒரு கனெக்ஷன் பண்ணி, இது வரைக்கும் நம்ம ஏனோதானன்ட்டு ஒரு பெரிய ஒரு ஒற்றுதல் இல்லாம ஒரு பெரிய கனெக்ட் இல்லாம இருந்ததுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தொடர்புகளும் நாளைக்கு ஃபியூச்சர்ல நீடிச்சு ஒரு அசோசியேஷன் மூலமா ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமா நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு வருடமாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்காரருக்கு உண்டு. ராசிக்குள்ள குரு பார்த்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடத்தை பார்த்து 5ஆம் இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேது இருக்கார். அதை பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்காக சில நல்ல விஷயத்துக்காக, அவங்க படிப்புக்காகவோ, அவங்களுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கறதுக்காகவோ, ஏதோ ஒரு கரியரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியவங்களுக்காகவோ சில செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்களும், அவங்களுக்காக கொஞ்சம் அக்கறையும் நல்ல ஒரு திட்டங்களும் தீட்டி ஒரு நல்ல ஒரு சுப விஷயங்கள் பயிரக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரருக்கு உண்டு. அதே மாதிரி 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாகிஸ்தானம், பூர்வீகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் அப்பா மூலமா சில விஷயம் நன்மைகள் வரக்கூடியது, கொஞ்சம் சில ப்ராப்பர்ட்டிஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்பு எல்லாமே கொடுக்குதுங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்குள்ள வருது, விரயங்கள் நிறுத்தப்படுகிறது, மனம் சாந்தப்படுகிறது. இது வரைக்கும் நடக்குமோ நடக்காதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு மன பிராந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு இறுக்கமான சூழ்நிலை தணிந்து, இல்ல ஒரு ட்ரெண்ட் நமக்கு செட் ஆயிடுச்சு, இதே இதுல நம்ம போறோம், நெக்ஸ்ட் 1 இயர் நம்ம இதுதான் பண்ண போறோம், ஒரு நாளும் ஒரு மாதிரி விடிய போறது இல்ல, ஓரளவுக்கு சீராதான் நம்ம வாழ்க்கை போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி மே 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 16 நாட்கள்ல நடக்கக்கூடிய இது அருமையான ஒரு விஷயங்க. ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு வருடமாக, அந்த ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொஞ்சம் காங்கிரீட்டா சில செலவுகள், சில வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகளாகவும் உண்டுங்க. ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா 5, 7, 9 பார்வை அருமையான பார்வையாக இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய விஷயங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்துல சனி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த தொழில் மூலமாக ஜெயிக்கணும், தொழில ஒரு போராட்டம், தொழில உத்வேகமான செயல்பாடு, முயற்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ அதுல நிறையான ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறீங்க, அதுல சில விஷயங்கள் சீர்திருத்த போறீங்க, சில தப்பான முடிவுகளை சரி செய்ய போறீங்க, அடுத்தடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய முயற்சிகள் செய்ய போறீங்க. எப்பவுமே சனி பார்த்தீங்கன்னா எந்த பாவத்துல எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டோட வேலையை நிறைய செய்வார். இப்ப ரிஷபராசி பார்த்தீங்கன்னா 2023 25 மார்ச் ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா
10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்துல ரிஷபராசிக்காரர்கள் இருக்கிறாங்க. இப்ப குரு ராசிக்குள்ளேயே வரும்பொழுது 10ஆம் வீட்டு வேலை உடனே சிறப்பா செய்யும். அதாவது இதுவரையே நீங்க சில தொழில் முயற்சிகள் செய்து சில விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சில மார்க்கெட்டிங் பண்ணுகிறதுங்கிற விஷயத்துக்கெல்லாம் ஒரு நல்ல பெனிஃபிட் வரக்கூடிய விஷயமாகவும் உங்க மைண்டு ஃபுல்லா தொழில் அந்த ப்ரொஃபஷனலியே அதிகமாக ஈடுபடக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக நீடித்து வரும். அதே சமயத்தில் எம்ப்ளாய்மெண்ட் அடிமை தொழில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வேலையில ரொம்ப ஒரு உத்வேகமும் அதிகமான ஹார்ட் ஒர்க்கும் லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பும் கொடுக்கும். அதுல இப்போ ஆகக்கூடிய குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு அமைப்பும் இதுவரைக்கும் இருந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சீரான போக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு ஜாப் ஸ்டேபிளான ப்ரொஃபைல் எனக்கு கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய விஷயம் உண்டுங்க. அதே சமயத்துல ராகு 11ஆம் இடத்துல இருக்குது. குறிப்பா ராகு திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு ப்ரோக்ரஸும் ப்ரொஃபஷனலா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ ஊடி குளிச்சு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல ராகு, ராசிக்குள்ளேயே குரு, 5ஆம் இடத்துல கேதுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கு. குறிப்பா இந்த சனி திசை, ராகு திசை, குரு திசை போறவங்களுக்குலாம் ஒரு நல்ல பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டுங்க. மாணவ செல்வங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது வரைக்கும் ஒரு கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸோட இருந்தவங்க, கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, வளைஞ்சு உட்காந்து படிக்க முடியலைங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு பேஷன்ஸும் ஒரு நல்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு தன்மையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி வருதுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் ஒரு ஹோப்பும் ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுப்பாருங்க. பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் நடந்துட்டு இருந்த சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ், விரயங்கள், வீண் அலைச்சல்கள், கிளாரிட்டி இல்லாத செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் சற்று நிறுத்தப்பட்டு ஒரு நல்ல உத்வேகமாக ஒரு பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டியாக எல்லா வயதினர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரருக்கு இந்த ஒரு வருடம் இருக்க போகுது நாம தெரிந்து கொள்கிறோம். இதுதான் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.